சாதி ரீதியான பிளவு அரசியலை அவங்க ரொம்ப கௌரவமாக சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்றாங்க. அதுல ஒரு இன்ஜினியரிங் கிடையாது. அது ஏற்கனவே சாதியால் பிளவுண்டு கிடக்கக்கூடிய ஒரு சமயத்திலே அவர்களை பயன்படுத்தி கொண்டு ஒருவர் மீது ஒருவருக்கு பகை முரணை தீட்டுவதன் வழியாக ஒரு கும்பலை எதிர்ப்பதன் மூலமாக இன்னொரு ஆதரவு கிடைக்கும். ஒரு கூட்டத்தின் மீது கல்லறிவதன் மூலமாக கல்லறிவதற்கு காரணமாக இருக்கிற இனத்தை ஒன்று திரட்டலாங்கிறது அது ஒரு உத்திதானது. அது வட மாநிலங்களில் பெரிய அளவில் பலித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சாதி ரீதியான கூட்டணி என்பது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அப்படி சாத்தியமாக இருந்தால் டிடிவி தினகரன் முன்னுக்கு வந்திருப்பார். அப்படி ஒரு சாத்தியம் இருந்தால் ஓபிஎஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருப்பார். சாதி குறைந்தபட்சமாக வேலை செய்யும் தரதில்லை. ஆனால் சாதி மட்டுமே வேலை செய்யுமான்னு கேட்டா ஒரு சாதியுடைய வளர்ச்சி இன்னொரு சாதிக்காரன் விரும்ப மாட்டான். நம்ம ஊர்ல எல்லாருமே சாதி ஒழிப்பு போராளி தான். தன் ஜாதியை தவிர பிற ஜாதிகள் ஒழிய வேண்டும் எல்லாருமே நினைக்கிறான். அதனால அது ஒரு வகையான ஜாதி ஒழிப்பு போராட்டம் தான். அதனால அது நடைமுறையில் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால முக்குளத்தூர் சமூகம் ஏற்கனவே நாடார் சமூகத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். அதே மாதிரி பட்டியல் இனத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் எழுமுருகன் போன்றவர்களை எல்லாம் கடந்த காலத்தில் கிருபாநிதினு ஒருத்தர் தலைவராக மாநில தலைவராக்கினாங்க. இப்போ அதன் தொடர்ச்சியாகத்தான் அவங்க பொழுதுக்கு ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் வந்திருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதவாத பிளவுகளையோ பெரிய அளவில் சாதிய முரண்களையோ கூர்திட்டினால் யார் கூர்திட்டுகிறானோ அவனுக்கு எதிராக அந்த ஆயுதம் திரும்பும் என்பதுதான் கடந்த கால வரலாறு. அதனால மதவாத அரசியல் பெருசாக எடுபடாது. நயினார் நாகேந்திரன் தேர்தல் அரசியலுக்கு ஒரு குறைந்தபட்சமாக பாஜகவுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு அல்லது கூடுதலாக ஒரு சில தொகுதிகளை பெறுவதற்கு பயன்படுவார்னு நான் நம்புறேன்.